முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர் அவர்தான் களவாணி. தன் கட்சியில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தெரியாத முண்டம் எடப்பாடி பழனிசாமி. கரூர் தொகுதி இந்த துயர சம்பவம் நடந்த கரூர்ல அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கிற எம்.ஆர். விஜயபாஸ்கர் உனக்கு கையில வச்சிருக்க முடியல. அப்ப நீ தலைவனா? நாங்க போய் விஜயபாஸ்கர்ட்ட பேசணுமா? எங்களுக்கு தேவையா? இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. அப்போ அதிமுக ஆட்சி அமைக்க உங்கள் 2 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை தாருங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் மார்க்சிய கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் பேபிட்ட சொன்னது உண்மை இல்லையா? அதை பொய்ன்னு சொல்றாரா? இங்க வந்திருக்கக்கூடிய 2 விஜயபாஸ்கர்கள் மேலையும் இருக்கக்கூடிய வழக்குகள் எடுத்து நடத்தப்படுமா? கோர்ட் ப்ரொசீஜரையும் கட்சி நடவடிக்கைக்கு நீங்க முடிச்சு போடுறீங்க. அமைச்சராக இருந்தாலும் வழக்கிற்கு முன்னால் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அண்ணாமலைக்கே ஒரு அட்டென்ஷன் அங்க வந்துச்சுன்னா கவனிக்கப்படுகிறார், நாட்டு மக்களை அவர் ஈர்த்து வருகிறார் என்பதை அலட்சியப்படுத்த முடியாது. இனி அவர் பிஜேபியை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் வாழ்வா சாவான்னு தெரியும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ஐயா. என்ன உங்க தமிழக வெற்றி கழகம் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்குது போல. எங்க பார்த்தாலும் உங்க கொடியா தான் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. சூப்பர் ஐயா. நிறைய தரமான சம்பவங்களை விஜய் சார் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் கரூர்ல போயிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு வந்தாங்க. திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து ஆட்சியை வைக்கிறதுக்கு கூட்டணி அமைக்க பார்த்தாங்க. அவங்க கூட்டுக்களவாணின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அதுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, யாரு களவாணி? அதிமுக கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை எடுத்துட்டு போற நீங்க தான் முதலமைச்சர் விஜய களவாணி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தன் கட்சியில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தெரியாத முண்டம் எடப்பாடி பழனிசாமி. இந்த கையாலாகாத பேர்வழி 2 கோடி ஏழை மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மகத்தான இயக்கத்தை சில்லு சில்லாக சிதைத்த குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. உனக்கு ஏதாவது தலைமை பண்பு இருக்கிறதா? நீ ஒரு அரசியல் தரித்திரம். சி விஜயபாஸ்கர் தான் நியாயமாக அந்த கட்சியில மெரிட்டுன்னா தலைமை தாங்குகிற தகுதி விஜயபாஸ்கருக்கு இருக்கிறது. அந்த விஜயபாஸ்கர் உங்ககிட்ட இருக்க முடியல. கரூர் தொகுதி இந்த துயர சம்பவம் நடந்த கரூர்ல அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கிற எம்.ஆர். விஜயபாஸ்கரை உனக்கு கையில வச்சிருக்க முடியல. அப்ப நீ தலைவனா? நாங்க போய் விஜயபாஸ்கர்ட்ட பேசணுமா? எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு 121 இடங்களின் ஆதரவோடு தான் நாங்க ஆட்சி அமைச்சு அதிகாரத்தில் இருக்கிறார் எங்க தலைவர். மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் இருந்த கூட்டணி தவைக்கா தலைமையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அளவில் இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக தொடங்கிய கட்சியை அமைச்சரவையில் வைத்து அழகு பார்க்கிற ஒரே தலைவன் விஜய். காலம் காலமாக திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொண்டர்கள் இன்றைக்கு அவர்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு வானம்தான் இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் முழுவதும் எங்களுக்கு இப்பொழுதுதான் மந்திரி சபையில் எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரை எங்களை பயன்படுத்தி கொண்டு எங்கள் மீது குதிரை சவாரி செய்து கோட்டையிலே கொலுவிருந்த திமுக ஒரு ஆபத்தான சக்தி என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் 121 இடங்களை பெற்று ஆட்சியை அமைத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பயணத்தில் எங்களுக்கு எதுக்கு இன்னொரு கட்சியினுடைய எம்எல்ஏ நாங்கள் வாங்கணும்? அவர்களுக்கு அங்கே இருக்க முடியவில்லை, எங்களை நாடி வருகிறார்கள். அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு பாதகம் இல்லாமல் அவரை எங்கள் தலைவர் அங்கீகரிக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. ஏன் இந்த நாங்க ஆதரவு தரணும் ஃபர்ஸ்ட் ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, திரும்ப மறுபடியும் எடப்பாடி அவர்கள்கிட்டே போனாங்க, மறுபடியும் அதுல இருந்து ஒரு 2 எம்எல்ஏக்கள் திரும்ப இங்கேயே வராங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இந்த ஒரு மேட்சன்? நண்பர் சண்முகம் மூலம் ஒரு 25 பேர் எங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. அவங்க அமைச்சரவையில் இடம் கேட்டிருப்பாங்க, கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பார் தலைவர்.
அதனால அமைதியாயிட்டாங்க, அவ்வளவுதான். வேற அவங்களுக்கு ஆதரவு இன்னும் எங்களுக்கு இருக்கதான் செய்யும். அப்ப இப்ப வந்து விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்ததுமே வந்து ஒரு அதிகாரத்துக்குன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா அதிமுகவோட கெரியர் இதுக்கப்புறம் தலை தூக்குமான்றதே பெரிய கேள்வியா இருக்குது. அப்ப இனிமே நம்ம அதிமுகல இருந்தோம்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை வந்து போயிடும். அதனாலதான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சியில இருந்தா, ஏன்னா அவங்க பவர் செக்டர்ல இருந்தவங்க. ஆமா, யாரு? விஜயபாஸ்கர். 2 விஜயபாஸ்கரும். இப்போ ஒரு பவர் உள்ள ஒரு கட்சியில போனா நம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைச்சிட்டு வர்றாங்க. இதுல என்ன தவறு? இல்லை, ஆனா வந்து பெரிய கேள்வி எழுப்பி இருக்குது. ஏன்னா 2 விஜயபாஸ்கர் மேலேயுமே வந்து வழக்குகள் இருக்குன்றது உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்துல இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மேல பலர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய 2 விஜயபாஸ்கர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய வழக்குகள் எடுத்து நடத்தப்படுமா? அவங்க பண்ண தவறுகளுக்கு வந்து தண்டனை கிடைக்குமான்றதும் ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்கன்றதே. கோர்ட் ப்ரொசீஜரையும் கட்சி நடவடிக்கைக்கு நீங்க முடிச்சு போடுறீங்க. அமைச்சராக இருந்தாலும் வழக்கிற்கு முன்னால் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். கேட்டீங்களா? அதனால வழக்கு அவங்க எதிர்கொள்வாங்க. அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர குற்றவாளிகள் இல்லை. குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்குறவரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கருத முடியாது. எங்க கட்சியில இணைந்திருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு 30 லட்சம் பேர் இருக்கான் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் பின்னால புதுக்கோட்டை மாவட்டத்தில். அந்த 30 லட்சம் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற கடலில் சங்கமமாகி இருக்கிறார்கள். இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு மனம் கவர்ந்த கட்சியாக தாவேகா இருக்கிறது. அவர்களுடைய உளம் ஏற்றுக்கொண்ட தலைவனாக எங்கள் தலைவர் இருக்கிறார். இந்த தகுதி விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் இருக்கு. அதனால அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை கோர்ட் சொல்லட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, உங்க பேச்சே வந்து ஒரு தன்னெழுச்சி தான் தாயக்காக்கு போங்க. சூப்பர் ஐயா. ஐயா, இப்போ எடப்பாடி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பல கூட்டணி கட்சி தலைவர்களுமே வெளியில வந்து ஓபன் அப் பண்ணிட்டாங்க, கூட்டணி வைக்க முயன்றாங்க திமுக அதிமுக. ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது முழுக்க முழுக்க கட்டுக்கதை, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்கலான்றாரு, அடிச்சு பேசுறாரு. அப்போ அதிமுக ஆட்சி அமைக்க உங்கள் 2 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை தாருங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் மார்க்சிய கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் பேபிட்ட சொன்னது உண்மை இல்லையா? அதை பொய்ன்னு சொல்றாரா? அதிமுக கூட கூட்டணி வைத்தால் என்ன என்று அறிவாலயத்தில் இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கானே, ஆலந்தூர் பாரதி. அப்ப ஆலந்தூர் பாரதி மனிதன் இல்லையா? அதிமுக கூட்டு வச்சா என்ன தப்புன்னு ஒரு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசுகிறாரே, இது இந்த நாடு கேட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி நிதானம் இழந்துட்டாரு. என்ன கேட்டா கீழ்ப்பாக்கத்துல 4-5 கட்டில காலி பண்ணி வைக்கணும். ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியை விடுங்க, ஏன்னா அது வந்து பல காலமா தேர்தலுக்கு முன்னாடியும் பேசப்படுது, தேர்தலுக்கு பின்னாடியும் பேசப்படுது. ஆட்சி அமைஞ்சு இன்னைக்கு முதலமைச்சரா பதவியேற்று 2 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அவங்க அதே கூட்டணி புராணத்தை பாடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேக்காக்கு வந்துட்டாங்க, கூட்டணியில இருக்கு இல்ல அப்படியான ஒரு விளையாட்டு போய்கிட்டு இருக்க பட்சத்துல திடீர்னு வந்து பாஜகவை எதிர்க்கணும்னா தாவேக்கவும் திமுகவும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை வந்து காங்கிரஸும் இதுக்கு நாங்க வரவேற்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை போய் திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்டா தாவேக்கா வந்து இந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்கன்னா பரிசீலிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா தாவேக்காவுடைய பிரதான எதிர்ப்பே திமுக தான் அப்படின்னு மக்கள் மத்தியில. அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா. எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திராவை எதிர்க்க வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு 1975 எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு ஒரு நிலைமை உருவானது. அப்பொழுது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட பிரதம வேட்பாளர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் இந்தியாவினுடைய துணை பிரதம அமைச்சராக இருந்தவர் இந்திராவின் அமைச்சரவையில். அன்றைக்கு எல்லா கட்சிகளும் இந்திராவினுடைய எமர்ஜென்சிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்ன காலகட்டத்தில் பிஜேபி கட்சிக்கு அன்னைக்கு பேர் என்ன தெரியுமா? ஜனசங்கம். இந்த ஜனசங்கம் என்கிற கட்சியும் சேர்ந்துதான் இந்திராவுக்கு எதிரான அணியில மொரார்ஜி தேசாய் காமராஜர் போன்ற தலைவர்களோடு கைகோர்த்தார்கள். இது வரலாற்றில் அபூர்வமாக நடந்த சம்பவம். அதை போல
இன்றைக்கு பிஜேபியை எதிர்கொள்ள வேண்டுமானால் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அது தாவேகாவா திமுகவா என்பது பிரச்சனை இல்லை என்று சொன்னால், இது திருமாவளவன் பேசுகிற இந்த அரசியல் இந்த நாளுக்கு அது பொருந்தது. ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி கட்சி சாம்பல் மேட்டில் இருக்கிறது. உயிர் பிழைக்குமா என்று உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய நண்பர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் சாய்க்கப்பட்டார். அந்த கட்சியினுடைய பிரபலமான முகம் என்று கருதப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த கட்சியினுடைய தேசிய மகளிரணி செயலாளர் என்று ஒரு ஊரறிந்த முகம், பாரறிந்த பெருமாட்டி வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் வடக்கு தொகுதியில் வீழ்த்தப்பட்டார். பிஜேபி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தோற்று போனார்கள். ஊட்டியில் போஜராஜனை தவிர யாரும் வெற்றி பெறவில்லை. 11% இருந்த ஓட்டு இன்றைக்கு 3% இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இதுல பிஜேபியை வீழ்த்துக்கு என்ன செய்யணுமா? பிஜேபியை வீழ்த்தியாச்சு. வீழ்த்தியது நீங்கள் அல்ல, எங்கள் தலைவர் தன்னந்தனியாக நின்று வீழ்த்தினார். ஆகவே பிஜேபி எதிர்ப்பதற்கு யாருக்கு கூட கூட்டணி ஒன்று அவசியம் இல்லை. எங்க தலைவர் விஜய் பேசினாலே போதும், பிஜேபியை வீழ்த்திடலாம். ஓகே, பிஜேபி ஒருவேளை இந்த 3% இறங்குனதுனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர்னு ஒரு அமைப்பை துவங்கியிருக்காரா? இப்படியாவது பாஜக இங்க நிலைநாட்டணுன்ற ஒரு அப்படி இல்லை. இது கரிசல் காடு. கேளு, கரிசல் காட்டுல பருத்தி முளைக்குமே தவிர தாமரை பூக்காது. சேறு கலந்த அந்த மண்ணுல நெல் விளையுமே தவிர அதுல போய் நீ ஒரு பலாமரத்தை நட்டு வைக்க முடியாது. மண்ணுக்கேற்று பயிர் செய்வான் உழவன். அதே போல இந்த மண்ணுக்கு தகுதியான கட்சி இல்லை பிஜேபின்னு சொல்லி நண்பர் அண்ணாமலை துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, இனிமேல் அண்ணாமலையினுடைய அசைவுகள் நாட்டு மக்களால் கவனிக்கப்படும். ஒரு அல்டர்னேட்டிவ் லீடராக அவர் இன்றைக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். நான் கடந்த 2, 3, 4 வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை ஃபெட்னா அமைப்பில் இலக்கிய சொற்பொழிவுக்காக நான் போன பொழுது நான் 4ஆம் தேதி பேசினேன். 3ஆம் தேதி அண்ணாமலை பேசினார். எங்க அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில். அங்க ஒரு அட்டென்ஷன் இருந்துச்சு. அண்ணாமலை பேசுவார்னு சொன்னா அரங்கம் கப்சிப்பாய் அதை கவனித்தது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கு மத்தியிலேயே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாஞ்சில்ஸை பற்றி எந்த தலைப்பு கொடுத்தாலும் நல்லா பேசுவாங்கிறது எனக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். நான் 4ஆம் தேதி பேசுகிறேன். அது பகல் உணவு முடித்ததற்கு பேசுகிறேன். அரங்கம் முழுவதும் கூட்டம். எனக்கு வர்ற கூட்டம் என்னுடைய இலக்கிய, என்னுடைய தமிழ் நடக்காக. ஆனால் அண்ணாமலைக்கே ஒரு அட்டென்ஷன் அங்கே வந்துச்சுன்னா கவனிக்கப்படுகிறார், நாட்டு மக்களை அவர் ஈர்த்து வருகிறார் என்பதை அலட்சியப்படுத்த முடியாது. இனி அவர் பிஜேபியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் வாழ்வா சாவான்னு தெரியும். ஓகே, இப்போ கடைசியா 2 தடவை வந்து ஒரு மாநாடு போட்டுட்டாங்க. 2 மாநாட்டிலையுமே பெருசா வந்து தாவேக்கா மீதான எந்த விமர்சனங்களும் வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டாங்க. பட் 2023 வந்து மாற்றம் நிகழும், தமிழ்நாட்டில் உள்ள கடனை வந்து நம்ம தீர்ப்போம், அது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து பவர்ஃபுல்லான லீடரா உருவெடுத்து ஆட்சி மாற்றம் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. அதே நேரத்தில் நண்பர் அண்ணாமலை ஒன்றை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். 5 லட்சம் கடனோடு ஜெயலலிதா அதிமுக ஆட்சி முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடியோட முடிந்தது. அதை 10.5 லட்சம் ஆக்கிய பாவிகள் தான் ஸ்டாலின். அது 10.5 லட்சம் அல்ல, அதை 13 லட்சம் என்று உலகத்திற்கு சொன்னவர் எங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன். இதையும்
அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். கடனை வந்து நான் அடைப்பேன்னா எப்படி அடைப்பார்? அதற்கு என்ன சாத்தியக்கூறு? அப்படின்னா நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும். அண்ணாமலையின் தலைமையில் அதிகாரத்தை கொடுப்பதற்கு நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்களா? இது அவருடைய அரசியலை அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவர் வரட்டும், வளரட்டும், வாழட்டும், அதில் ஒன்றும் தாவேக்காவுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பதை அவருடைய அரசியலை வைத்து தான் இனி புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தாவேக்கா அரசு வந்து ஒவ்வொரு வருடத்துக்குமே கிட்டத்தட்ட 80,000 கோடி கிட்ட கடன் கண்டிப்பா வாங்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு ஒரு இல்ல, விஷயத்த சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்றது அவருடைய அறிவார்ந்த ஆளுமைக்கு அது அடையாளம். ஆனால் அது அடைக்க சாத்தியம் இல்லையா என்பது கேள்விக்குறி. ஏன்னா நிதிநிலை அறிக்கை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பற்றி உங்களுக்கும் எனக்குமே தெரியும். கண்டிப்பா. ஆமா. அதனால அண்ணாமலை தடாலடி அரசியல் செய்வார். அதற்கு தகுந்த பதிலடியை நாங்க நிச்சயமா கொடுப்போம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.